Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவின் பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களை நோக்கி பொதுமக்கள் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம அதிக அளவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்நெட்டில், இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் முக்கியமான கோவில்கள் பற்றின வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்பட அந்த கோவில்களை தேடி தேடி பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சென்று தரிசனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் ஒரு சிலர், வர முடியாமல் தவிக்கக்கூடிய பக்தர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அதிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் இந்தியாவின் முன்னணி கோவில்களாக இருக்கக்கூடியது இப்போதைய சூழலில் இங்கே தெற்கில் திருமலை திருப்பதி கோவில், வடக்கில் அயோத்தி பாலராமர் கோவில். இந்த இரண்டு கோவில்களிலுமே பிரசாதத்தை சார்ந்து நடந்திருக்கக்கூடிய மோசடி தான் பகீரகமாக இருக்கிறது. திருப்பதி திருமலை பிரசாத மோசடி பற்றி நமக்கு தெரியும், நெய்யில் கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயம். அயோத்தி பாலராமர் கோவில் அப்படி என்ன பிரச்சனை நடந்திருக்கு? அயோத்தி பாலராமர் கோவில் பிரசாதம்ன்ற பேரில் லட்சக்கணக்கான பக்தர்களை ஏமாற்றி 3.85 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாற்றிய சைபர் மோசடியை அயோத்தி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மோசடியோட முக்கிய குற்றவாளி யாருன்னு பார்த்தா ஆஷிஷ் சிங் என்ற ஒரு நபர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். யார் இந்த ஆஷிஷ் சிங்? இந்த மோசடியை எப்படி அவர் அரங்கேற்றினார்? எப்படி பிடிபட்டார்? இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்துடலாம். டெல்லி காசியாபாத்தில் உள்ள இந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த ஆஷிஷ். அமெரிக்காவில் வசித்து வந்திருக்காரு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் இந்தியா வந்தபோது கைது செய்யவும் பட்டிருக்காரு. அப்படி என்ன பண்ணார் ஆஷிஷ்? போன வருஷம் ஜனவரி 22 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியா பாலராமர் கோவிலில் நடந்த பிராண பிரதிஷ்டை விழாவை அவ்வளவு எளிதில் நம்ம மறந்திருக்கவே முடியாது. அதில் பங்கெடுக்க முடியாத பக்தர்களுடைய அந்த ஏக்கத்தை ஆஷிஷ் சிங் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. கோவிலிருந்து பிரசாதத்தை உங்கள் வீட்டு வாசலில் இலவசமாக டோர் டெலிவரியே பண்ணுறேன்னு உறுதியளித்து போலியாக ஒரு வலைதளத்தை உருவாக்கி அதை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை ஏமாற்றியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சியாட்டிலில் இருக்க நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக தான் வேலை செய்கிறதா காட்டிக்கிட்டு பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு பல வாரங்களுக்கு முன்பே KadiOrganic.com ஒரு போலி வலைதளத்தை தொடங்கியிருக்காரு ஆஷிஷ் சிங். டிசம்பர் 19, 2023 ஜனவரி 12, 2024 என்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் 6.3 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச பக்தர்கள் கிட்ட இருந்து அவருக்கு ஆர்டர்கள் குவிஞ்சிருக்கு. இது பிரசாதம் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அந்த போலி வலைதளத்தில் கோவில் பிரதிகள் இருக்கு இல்லையா, இந்த கோவில் கட்டுமான பற்றின ஒரு சின்ன மாடல்கள் இருக்கும், அதுவும் அதே மாதிரி அது நினைவு நாணயங்கள்னு தனியாக விற்றுருக்காரு. இதையெல்லாம் விற்று பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் உள்ள பயனர்கள் கிட்ட இருந்து ஃபெசிலிட்டேஷன் கட்டணம் அப்படின்ற ஒரு கட்டணம் 51 ரூபாயும், வெளிநாட்டு பக்தர்கள் கிட்ட இருந்து $11 என்ற அளவிலையும் நிர்ணயித்து வசூல் பண்ணியிருக்காரு ஆஷிஷ் சிங். தன்னுடைய போலி வலைதளம் மூலமாக ஆஷிஷ் பேடிஎம், எஸ் பேங்க், ஃபோன்பே, மொபிக்விக் இந்த மாதிரியான டிஜிட்டல் பேமெண்ட் போர்ட்டல் மூலமாக மொத்தமாக எவ்வளோ தெரியுமா வசூல் பண்ணியிருக்காரு? 10.49 கோடி ரூபாய். அதில் 3.85 கோடி ரூபாய்னு சொன்னோம் இல்லையா, அது பிரசாதத்துக்கு மட்டுமான வசூல் மட்டுமே. மீதம் இருப்பது இந்த கோவில் மாடல், சின்ன சின்ன மாடலாக இருக்கட்டும், நாணயங்கள், இந்த இதர பொருட்கள், இதை விற்பனை செஞ்சு இந்த பணத்தையும் வசூல் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் அயோத்தியா கோவிலை கவனிச்சிக்கக்கூடிய ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை கவனத்துக்கு கோவில் பிரசாதம் தொடர்பான இந்த மாதிரியான ஆன்லைன் செயல்பாடுகள் பற்றி தகவல் போயிருக்கு. அதனை தொடர்ந்து தான் இந்த மோசடியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் அயோத்தி நகர் சைபர் குற்றப்பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நிலைமையை எப்படியும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஆஷிஷ் சிங் கடந்த ஜனவரி 13 இந்தியா திரும்பியிருக்காரு. அயோத்திக்கும் கூட பயணம் செஞ்சு தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காரு. இவர் வருகைக்காகவே காத்திருந்த சைபர் குற்றப்பிரிவு புலனாய்வு அதிகாரிகள் ஆஷிஷ் வந்த உடனேயே அவரை காவலில் எடுத்து விசாரிச்சதுல இந்த மோசடியோட முக்கிய குற்றவாளியே அவர்தான்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு லேப்டாப், 2 ஆப்பிள் ஐபோன்கள், அதோடு சேர்த்து 13,970 ரூபாய் பணம்னு பல்வேறு விஷயங்களை மீட்டிருக்காங்க. அதில் அவருடைய அமெரிக்க மற்றும் இந்திய அடையாள அட்டைகளும் அடக்கம். அவருடைய டெபிட் கார்டாக இருக்கட்டும், அமெரிக்காவில் உபயோகப்படுத்தின டிரைவர் லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் தற்பொழுது போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கிட்ட இருந்து அயோத்தி காவல்துறை இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட 3,72,520 நபர்களுக்கு பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக 2.15 கோடி ரூபாய் திருப்பி தரப்பட்டிருக்கு.
இதுவரைக்கும் அந்த மாநிலத்தில் நடந்த சைபர் மோசடி வழக்கிலேயே இதுதான் மிகப்பெரிய பணத்தை மீட்டிருக்கக்கூடிய சம்பவம்னும் பெருமை தெரிவிக்கிறார்கள் உத்தரப்பிரதேச போலீசார். அது மட்டும் இல்லை, மீதி இருக்கக்கூடிய 1.70 கோடி ரூபாயையும் மீட்க காவல்துறையினர் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். இதற்கிடையில் ஆன்லைனில் பணம் செலுத்தும் போது, குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் விழிப்போடு இருங்கன்னு அயோத்தி காவல்துறையிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அயோத்திக்கு போய் பாலராமரை தரிசனம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் வெப்சைட்ஸை நம்பி உங்களோட பணத்தை இழக்காதீங்க அப்படின்றது தான் இதிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு படிப்பினை. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் சவதத்தி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெலகாவி நகரிலிருந்து ஹாருகொப்ப செல்லும் சாலையின் தரைப்பாலத்திற்கு மேல் காட்டாற்று வெள்ளம் ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பீதியுடனேயே பயணிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கனமழை காரணமாக அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.